ஏ மயிலே, மயிலே, ஏ தங்க மயிலே. அடி சக்க நானா, பாத்தீங்களா நான் போட்ட போடுல மாப்பிள மயில கூட்டிட்டு போக வந்திருக்கிறாரு. ஆமா, கூட்டிட்டு போயிட்டு தான் அடுத்த வேலையை பாப்பாங்க. நான் இங்க வந்த விஷயமே வேற. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல? நீங்க எதுங்க அஞ்சலி வீட்டுக்கு போனீங்க? அவ வீட்டுக்கு போறதுக்கும் அவளை பத்தி தப்பா பேசுறதுக்கும் உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்கு? அஞ்சலியா? அது யாரு? இங்க பாருங்க, தேவையில்லாம என் கோவத்தை கலரிட்டு இருக்காதீங்க, அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. அஞ்சலி யாருன்னு தான். ஓ, நீங்க கூட்டிக்கிட்டு சுத்திரியல, அவ பேரு தான் அஞ்சலியா? ஏங்க நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. அவங்க வீட்டுக்கு எதுங்க போனீங்க? சம்பந்தப்பட்டவங்க 2 பேரு. உங்க வீட்டுல ஏற்கனவே பேசியாச்சு, எதுவும் கேக்குற மாதிரி இல்ல. நான் வேற என்ன பண்ண முடியும்? அவ வீட்டுல தானே பேசி ஆவணும். அந்த பொண்ணுக்காக தானே நீங்க மயில வேணான்னு வச்சிருக்கீங்களே மாப்பிள. இங்க பாருங்க, யாருக்கு யார் மாப்பிள? உறவை சொல்லி கூப்பிடுற வேலை இங்க வேண்டாம். மயில் பண்ண தப்புக்காக தான் நான் அவளை வேண்டான்னு சொன்னேன். நீங்க எல்லாம் குடும்பமா சேர்ந்து தப்பு பண்ணீங்க, அதனாலதான் நான் அவளை வேண்டான்னு சொன்னேன். உங்க தப்ப மறைக்கிறதுக்காக அஞ்சலி வீட்டுல போய் கத்துவீங்களா? அவ வீட்டுக்கு போறதுக்கும் அவளை பத்தி தப்பா பேசுறதுக்கும் உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்கு? எதுங்க அவங்க வீட்டுக்கு போனீங்க? உங்களதான் கேக்குறேன். என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்னமாச்சு? உனக்கு எதுவுமே தெரியாதா? ஏய், இவர் சோடி போட்டுட்டு சுத்துறாள ஒருத்தி, அவளையும் கோவில வச்சு உலகத்தையே மறந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தவ புருஷன் கூட இப்படி எல்லாம் பழகுறாளே, இதெல்லாம் தப்பு இல்லையாமான்னு அவளை பெத்தவங்க கிட்டயே கேட்டுட்டு வந்தேன். அதுக்கு தாண்டி உன் புருஷன் என்னமோ சண்டைக்கு வராரு. மா, என்னமா பண்ணி வச்சிருக்க நீ? நீ எதுக்கு யார் வீட்டுக்கு இல்லாம போற? ஏமா நீ கொஞ்சம் கூட இதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா? உன் வாழ்க்கையை காப்பாத்த என்ன பண்ணணுமோ அதைத்தான் மயில அம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, உங்க பொண்ணு மேல அக்கறை இருந்திருந்தா உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கணும். பண்ணதெல்லாம் பித்தலாட்டம். இதுல அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்ல போயிருக்கீங்க. பார், 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லுவாங்க. நாங்க ஒண்ணு அப்படியெல்லாம் சொல்லலையே. 4 பொய் சொன்னோம், அது ஒண்ணு நாங்க இல்லன்னு மறுக்கவே இல்லையே. கேவலமாலாம் நடந்துக்கிறவங்க நாங்க இல்ல. மா, தயவு செஞ்சு எதுவும் பேசாத, நீ உள்ள வா. உள்ள வா. விடு. நான் எதுக்கிட்ட பேசாம இருக்கணும்? என்னமா? ஏய், எல்லா கேவலத்தையும் பண்ணிட்டு இவரே தைரியமா பேசும்போது நான் எதுக்கிட்ட பேசாம இருக்கணும்? மா, என்னது? நான் என்ன கேவலமா பண்ண? பொண்டாட்டி முழுகாம இருக்கா, அத பத்தி எந்த கவலையும் கிடையாது. எவ்வளவு ஒருத்தி மேனாமணிக்கு கூட ஊரை சுத்திக்கிட்டு இருக்க, இது கேவலம் இல்ல? மா என்ன பாரு, என்னமா பேசிட்டு இருக்க நீ? மா என்னமா பேசிட்டு இருக்க நீ? உள்ள வாமா முதல்ல. இங்க பாருங்க, வார்த்தைய பார்த்து பேசுங்க சொல்லிட்டேன். என்ன இல்ல என்னங்கற? அவனை சொன்னதும் உனக்கு கோபம் வருதா? எவ்வளோ ஒருத்திக்காக நீ கோவப்படும் போது பெத்த பொண்ணுக்காக நான் கோவப்படக்கூடாதா? கோவப்பட மாட்டேன். மா, அம்மா என்ன பாரு, நீ எனக்காக கோவப்படுதல போதும் போதும்னு சொல்லிட்டேன். என் விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டல, நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? தேவையில்லாம பேசிட்டு இருக்க. என்ன உன் விஷயத்த நீயே பாத்துப்ப? புருஷனும் வேண்டாம், ஒருத்தனும் வேண்டாம், நான் தனியாவே இருக்கிறேன்னு சொல்லுவேன். அதானடி உனக்கு வேணும் இந்த ஆள்கிட்ட? என்னமோ ஒழுக்கத்துக்கே பேர் போன குடும்பத்துல பிறந்துட்டேன்னு சொல்லுவிய. யாருமே வளர்க்காத அளவுக்கு உங்க அப்பா அம்மா வளர்த்ததா வேற சொல்லிக்குவிய. இதுதான் உங்க வளப்பா? பொண்டாட்டி இருக்கும்போது வேற ஒருத்தி கூட பழகுறேன்னு சொல்லும் போது எனக்கே வாய் கூசுது. அந்த கருமத்தை செய்ய உனக்கு கூசல? லிமிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஆமா, ரொம்ப மரியாதை தெரிஞ்ச ஆளுதான். எவ்வளோ ஒருத்தி கூட தொடர்பு வச்சிருக்கிற ஆளுக்கு பேச்சு ஒண்ணுதான் குறைச்சு. சின்னமா பேசிட்டு இருக்க நீ சும்மா இரு மயிலே. பேசிட்டு இருக்க நீ. மயிலே நீ பேசாம இரு. மா,
பேசாதமா. பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது பார்த்தா நமக்கு தான் அசிங்கம். வீட்டுல ஒரு பொண்ணு வேற வச்சிருக்கோமா. நீ முதல்ல உள்ள போ. அப்பா முதல்ல கூட்டிட்டு போங்கப்பா. என்னப்பா பாத்துட்டு நிக்கிறீங்க? மா உங்க அம்மா என்னம்மா நியாயத்தை தானே கேக்குறா, அவ கேட்கட்டுமா? ஏங்க நியாயத்தை பத்தி பேசுறதுக்குலாம் உங்களுக்கு தகுதி இருக்கா? போதும் போதும். தகுதியை பத்தி எல்லாம் யார் பேசுறதுன்னு விவசாயே இல்லாம போச்சு. கோயில் 4 பேர் வந்து போற இடம், சாமி இருக்கிற இடம், அங்கேயே அவ கூட அந்த ஆட்டம் போடுறேன்னா வேற எங்கேயாவது இருந்திருந்தா என்னெல்லாம் ஆட்டம் போடுவேன். உனக்கு தான் மனசாட்சி இல்ல, பொம்பளை, அவளுக்குமா வெக்கமான சூடு சொல்ல எதுவும் இல்ல. போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. எங்கதான் போனியா? அண்ணா வாங்கினே லிஸ்ட் கொடுத்துருந்தேன், பொருள்லாம் போட்டு வச்சிட்டீங்களா? போட்டு வச்சிருக்கேன். இந்தாங்க அந்த அங்க இருப்பாரு, எடுத்துக்கிறேண்ணா. எல்லாம் போட்டு வச்சாச்சு. சரி வரேண்ணா. இந்த அங்க பாக்கி வாங்கிட்டு போயிரு. சரி வரேண்ணா. வாங்க. போன் அடிச்சு பார்ப்போம். போன் என்ன இங்கேயே அடிக்குது? சுத்தம் போன இங்கேயே வச்சுட்டு போயிட்டானே. ஹலோ சொல்லுங்கப்பா. இல்ல கதிர, எங்கடா இருக்க? வேலை விஷயமா வெளில வந்திருக்கேன்பா. ஒண்ணுல ஒரு சின்ன பிரச்சனைடா. என்னாச்சு? நம்ம சரவணே அந்த பொண்ணோட பேசிக்கிறத மயிலோட அம்மா பாத்துட்டாங்களாம். அதுக்கு அவங்க நேரா போய் அந்த பொண்ணு வீட்டுல ஏதோ பிரச்சனை விட்டாங்களாம். அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா நம்ம கடைக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு போனாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு சரவணே கோவமா கிளம்பி வெளியில போயிட்டான்டா. அண்ணன் எங்கப்பா போனுச்சு? அவ எங்க வரேன்னு என்னைக்கு சொல்லிட்டு போயிருக்கான். கோவமா கிளம்பி போனாடா. போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அதேமா அவன் தங்கமேலு வீட்டுக்கு போயிருவேன். டேய், அவன் அங்க போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவான்னு என்னமோட்டு பயமா இருக்குடா. நீ ஒரு டைம் போய் பாக்குறியா? சரிப்பா, நான் போய் பாக்குறேன். இல்லடா, நானே போயிருப்பேன். இங்க கடையில வர ஆள் இல்ல. அப்படி நான் போறதா இருந்தா கடையை பூட்டிட்டு தான் போகணும். அதான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன். நான் பக்கத்துல தான் இருக்கேன், நான் போய் பாக்குறேன்ப்பா. சீக்கிரம் போ. சரிங்கப்பா. இங்க பாருங்க, தெளிவா நான் சொல்றேன், உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்க பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கு மேல என்னோட விஷயத்துல தலையிட்டீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. என்னையா ஓவசியம்? என்ன ஓவசியம் தனியா இருக்கு இப்ப? என் பொண்ணு வாழ்க்கைய பாதிக்கிற எதையுமே நான் விட மாட்டேன். என் பொண்ணு வாழ்க்கையில எவ்வளையும் நான் உள்ள வர விட மாட்டேன். மா இங்க கொஞ்சம் பாருமா, என்ன கொஞ்சம் பாருமா. தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்காதமா. எனக்காக இந்த ஒரு தடவை உள்ள வாமா, பேசாதமா. இருடி, நான் போக மாட்டேன் இப்ப இங்க இருந்து. மா ஏமா நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க, அம்மா ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல உங்க விஷயத்திலே தலையிட மாட்டாங்க, சத்தியமா தலையிட மாட்டாங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. மா நீ என்னமா இவர்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அப்பா அப்பா என்னப்பா? தெரியாம தப்பு பண்றதுக்கு அவங்க என்ன குழந்தையா? வேணும் தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஐயோ அப்படிலாம். ஆமா, என் மகளை அழ வச்சுட்டு நீ எவ கூடயோ நிம்மதியா இருந்துருவியா? உன்னை நான் இருக்க விட்டுருவேனா? உன்னையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன், அவளையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். இப்ப வாச்சும் அவ வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னுதான் சண்டை போட்டேன். இதுக்கு மேலேயும் 2 பேரும் பழகிறத நிறுத்தலன்னு வையி, அவளையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுப்பேன். உங்க 2 பேத்தையும் அசிங்கப்படுத்துவேன்.
உங்க ரெண்டு பேரையும் வாழவே விட மாட்டேன். என்னம்மா வாழவே விட வாழ விட மாட்டேன். மாட்டேன். வாழ விட மாட்டேன். வாழ விட வாழ மாட்டேன். விட மாட்டேன். வாழ விட மாட்டேன். விட மாட்டேன். விட மாட்டேன்யா. விட மாட்டேன். பேசிட்டு வாழவே விட மாட்டேன். என்னமா ஆச்சு உனக்கு? அவன் பாட்டுக்கு வந்து கேளுங்க. ஐயோ, மாப்பிள்ளை, வேண்டாம், வாழ விட மாட்டியா? வாழ விட மாட்டியா? வாழ விட மாட்டாங்க, மாப்பிள்ளை, வேண்டாம். மயில, நீ உள்ள வா. என்னடா? என் தம்பல கல்ல போறியா? ஓடுறா பார்க்கலாம். என் பொண்ணு, உன் வாழ்க்கையில பண்ண அந்த பாவம். கல்ல போடுறது. அண்ணா என்னடா வாங்க இப்படி பண்றீங்க? கீழே போடுறேன். அண்ணா, கல்ல கீழே போடுறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பேசிக்கலாம். கீழே போடுங்க, மாப்பிள்ளை. அண்ணா, கீழே போடுங்க. அண்ணா, சொன்னா கேளுங்க. கல்ல கீழே போடுங்க. என்னாச்சு உனக்கு? இருங்க. அண்ணா, வீட்டுக்கு போலாம் வாண்ணே. என்னங்க நீங்க? அண்ணா, வீட்டுக்கு போலாம் வாண்ணே. விடா. சொன்னா கேளு வாண்ணே. வேணாண்ணே. இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கும் எனக்கும் இடையில எதுவுமே கிடையாது. தேவையில்லாம உங்க பொண்ணை காரணமா வச்சு என் வாழ்க்கையில தலையிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. உனக்கு என் பொண்ணுக்கும் எதுவும் இல்லன்னு கோர்ட் இன்னும் முடிவு பண்ணல. அத நீ மட்டும் சொல்லிட்டு ஆயிடுச்சா? சட்டப்படி கல்யாணம் நடந்திருக்கு. கண்டிப்பா விவாகரத்து கிடைக்கும். நான் நடக்க விட்டாதானே? மா, அம்மா, இருடி. ஏங்க பாத்துங்க போங்க. அண்ணா, நீ வாண்ணே. என்னம்மா நடக்குதுங்க? உள்ள வாமா. மா, நீ உள்ள வாமா. இங்க பாரு, என்ன பாரு. என் மேல உண்மையாவே உனக்கு பாசம் இருந்தா கொஞ்சம் உள்ள வந்து உட்காருமா. உள்ள வாமா, பேசுறதெல்லாம் போதும். தம்பி, நீங்க வாண்ணே. கூட்டிட்டு போங்க தம்பி. அண்ணா, சொன்னா கேளு தம்பி, வாண்ணே. கூட்டிட்டு போங்க அவரை. வாமா, சொல்றது கேளு வாமா. வாண்ணே. ஏம்மா இப்படி பண்ற? வந்துட்டான் நியாயஸ்த. என் தரையில கல்ல போடுறது இங்க வா. நான் கேட்டேனாமா? நான் கேட்டேனா என் வாழ்க்கையை சரி பண்ணி கொடுன்னு? கேக்கலதான். அதுக்காக நான் பேசாம விட்டுருணுமா? என்னமா நீ? விவாகரத்து வேணும்னு அவர் கேட்டாரு, நானும் கொடுத்துட்டேன். அப்புறம் அவர் யார்கிட்ட பேசினா என்னமா பிரச்சனை? அப்படியெல்லாம் விட முடியாது மயிலு. விட்டுதான்